வணக்கங்க. ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். கல்யாணி நம்பி அவங்க வந்து ஒரு எல்ஐசி மேனேஜர், எல்ஐசி பிரான்ச் மேனேஜர் அவங்க. அவங்க திருநெல்வேலிலேருந்து வந்து மதுரைக்கு வந்து போன மே 2025லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. திருநெல்வேலிலேருந்து மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. ப்ரமோஷன்ல. அவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, போன டிசம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதாவது வந்து ஆஃபீஸ்ல, அதாவது மதுரையில வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல எல்ஐசி ஆஃபீஸ் இருக்குது. அதுல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஒரு 8 மணி போல 17ஆம் தேதி டிசம்பர். ஆ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல வந்து இவங்க போய் அதுல வந்து ஒரு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கிறாரு, ராம்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து கால்ல வந்து கொஞ்சம் இது மாரி பட்டு தீ விபத்தாகி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார பார்த்தா ஃபுல்லா எரிஞ்சு போயிடுறாங்க அவங்க, கல்யாணி நம்பி. அவங்கள வந்து அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. என்னன்னா, ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குது. ஏசில எதுலயோ வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஸோ விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நியூஸ்லாம் வந்தது முதல்ல. வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எப்படி அதாவது இப்ப தீ விபத்தா இருந்தா கூட, அது எப்படி தீ விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி விசாரணை பண்ணுவாங்க. அது மாரி என்ன காரணம்னு சொல்லி நான் ஃபுல்லா ரூம்ல இந்த டாக்குமெண்ட்ஸு கெட்டி எல்லாமே வந்து எரிஞ்சிடுது அப்படியே. கம்ப்யூட்டர் அது இது எல்லாமே ஒரு தீ விபத்துன்னா பாருங்க, நெருப்பட்டு எல்லாமே எரிஞ்சிடுது. ஸோ எப்படி ஆச்சு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதில பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்லி சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்க. ஒண்ணும் தெரியல அவங்களுக்கு. சரி என்னன்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கிட்டயும் விசாரிக்கிறா. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவருக்கு வந்து கால்ல வந்து இந்த மாரி இந்த தீப்பட்டு இதாயிடுது. விபத்து. அவருக்கும் வந்து காயமாயிடுது. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர்ட்ட கேட்குறாங்க, "என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் மக்களும் வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ரொம்ப ஃபயர் ஆனத பார்த்தோனே மக்கள்லாம் நைட் ஒரு 8 மணி 8:15 மணி தான். ஸோ பார்த்தோனே என்ன பண்றாங்க, மக்கள்லாம் வந்துட்டு உடனே இதுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்றாங்க. ஃபயர் சர்வீஸ் வராங்க. வந்தப்ப யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவரு மட்டும் தான், ராம் தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவர முதல்ல கொண்டு போய் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நெருப்பெல்லாம் வந்து அணைச்சிடுறாங்க ஃபயர் சர்வீஸ். ஆனா உள்ளார அந்த அம்மா இருக்கிறாங்க, போறாங்கன்னு யாருமே சொல்லவே இல்ல. அது அந்த இதுல தெரியல. குழப்பத்துல தெரியல. என்னவோ புரியல. இவருக்கும் ஆக்சிடென்ட் ஆனனால சொல்லலையோ அது சொல்லி அது அது அந்த நேரத்துல அது எதுவுமே பேச்சு வரல. ஸோ இது மாரி நடந்தது. அதுக்கப்புறம் இவர்ட்ட கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? என்னன்னு?" கேட்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, வந்து முதல்ல என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒருத்தன் வந்தான். அவன் வந்து நகைக்காக வந்து நகைக்காக திருடுறதுக்காக வந்துட்டு, அவன் தான் வந்து திருடி நெருப்பு வச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். இது மாரி ஒரு முன்னுக்கு பின்னா வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஸோ போலீஸ வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ன இப்படி சொல்றாரு என்னன்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க பையன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. கல்யாணி நம்பி பையன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு போலீஸ்ல. என்னன்னா, எங்க அம்மா வந்து அன்னைக்கு நைட்டு அது 17த் டிசம்பர் 2025 அன்னைக்கு நைட் வந்து எங்க அம்மா ஒரு 8 மணி போல கால் பண்ணாங்க. கால் பண்ணி அந்த பையன் பேர சொல்லி "போலீஸ கூப்பிடுப்பா, போலீஸ் கூப்பிடுன்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லல" அப்படின்னு சொல்றான். சரி போலீஸ கூப்பிடுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நெருப்பு ஃபயர் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஃபயர் ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபயர்லேருந்து தப்பிக்க தான் பார்ப்பாங்க ஒழிய, பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா இவங்க வெளில வர தான் பார்ப்பாங்க ஒழிய, பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு அவங்க ஃபயர் வந்து எவ்வளோ வேகமா பரவும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில வெறுமனே ஃபோன் பண்ணி இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க போலீஸு. ஸோ இது அப்படி சரியா படல. ஏன்னா இது வந்து எதுக்காக ஃபோன் பண்ணி கூறியிருப்பாங்க? என்னவா இருக்கும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் ஆஃபீஸ் ஃபுல்லா வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு திருப்பி அந்த ராம்கிட்டயும் போயி விசாரணை பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. அவரு எதுவுமே கரெக்ட்டா சொல்லல. என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து இல்ல எனக்கு அவங்க மேல கோவம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாரு. இவரும் சொல்றாரு, எனக்கு வந்து சரியா வந்து கண் பார்வை கொஞ்சம் ஒரு சைடு வந்து ஐ செட் சரியா தெரியாது. அதெல்லாம் வேலையில கொஞ்சம் இது பண்ணுவேன் அப்படின்றாரு. பிளஸ் வந்து நான் 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். அதாவது வேலையிலேருந்து யூசுவலா வந்து 7 மணிக்கெல்லாம் நான் போயிடுவேன். ஆனா வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் நெறைய வேலை பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு இருப்பேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அவங்க மேல கோவம் அப்படிலாம் சொல்றாரு என்னன்ட்டு. ஸோ என்னதான் நடந்ததுன்னு செக் பண்றாங்க. அப்புறம் அவர் ரூம்ல பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி பாட்டில் ஃபுல்லா வந்து பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோல் வந்து இவரு வண்டியிலேருந்து பைக்லேருந்து எடுத்ததுக்காக அந்த டியூப் கூட இருக்குது. அதையும் கண்டுபிடிக்கிறாங்க, கேட்குறாங்க. அப்புறம் ஃபுல்லா வந்து அவர்ட்ட வந்து ஃபுல் விசாரணை பண்றாங்க. பண்றப்ப தான் அவர் எல்லா உண்மையும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்ட்ட நல்லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கேள்வி வந்து பயங்கரமா கேட்டு எப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. என்னன்னா, இந்த கொலைய வந்து அவரு தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. பெரிய ஷாக்கா இருக்கு. ஒரு அவ்வளோ நேர்மையான ஒரு அதிகாரி போன வருஷம் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட், பையன் இவங்க 3 பேரும் வாழ்ந்துருக்காங்க. அவ்வளோ நேர்மையா, திறமையான அதிகாரி அவங்க ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாங்க. வந்திருக்கப்ப கூட வேலை பார்க்குற ஒரு கொலீகயே வந்து கொலை பண்ணியிருக்கிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப கூட சரியா சொல்லல. அந்த ஆள் வந்து அவர் வந்து ஏதோ கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே சொல்லாம மறைச்சிருக்காரு. அப்புறம் விசாரணை பண்றாங்க மக்கள்கிட்ட. எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றப்ப எல்லாமே தெரியுது. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா,
இவரு வந்து இவங்க வந்தோனே வந்து ஆஃபீஸ் எடுத்து பார்க்கறப்ப, இவரு வந்து அதாவது ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் வரும். அதாவது வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், பாலிசி எடுத்தவங்கலாம் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ, அத வந்து அவங்க பணம் வந்து கிளைம் பண்ணுவாங்க அந்த பணத்துக்கு. கிளைம் பண்ணி இவங்ககிட்ட இது அப்ளிகேஷன் குடுப்பாங்க. அத பார்த்துட்டு, அதெல்லாம் சரி பார்த்து, அத கம்ப்யூட்டர்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு, அது எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக இவங்ககிட்ட வரணும் கல்யாண நம்பிகிட்ட. அந்த வேலை தான் இவர் ராமுவோடது. ஆனா, அவர் எதுவுமே பண்ணாம எல்லாம் பெண்டிங்ல வச்சுட்டு இருக்காரு. ஏதோ கோல்மால் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து என்ன பண்றாங்க, அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்லாம் வந்து இவங்கட்ட அவங்க வீட்ல இருந்தவங்கலாம் வந்து இவங்கட்ட கேட்குறாங்க. நாங்க இது மாரி குடுத்தோம், போனோம், ஒண்ணும் வரவே இல்ல. இவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லி இவங்கட்ட வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ நெறைய வந்து இல்லீகலா பண்ணியிருக்கிறாரு அவரு. எப்படின்னா, அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்லாம் வந்து பணம் குடுக்கவே இல்ல. கிளைம் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்ணல. காம்பன்சேஷன் எதுவுமே பண்ணாம 40 பேருக்கு வந்து அப்படியே ஏதோ ப்ராப்ளமா நிறுத்தி வச்சுருக்காரு. ஏதோ கோல்மால் மாரி நடந்திருக்கு. இது வந்து என்னன்னா வந்து மத்த ஏஜென்ட்ஸோட சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கிறாரு இவரு. அத வந்து இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இது மாரி வந்து கரெக்ட்டா வந்து என்னன்னு சொல்லி எல்லாம் சொல்லுங்க. அது வந்து என்னென்ன தப்பு நடவடிக்கை சொல்லி ஒத்துக்குங்க. எல்லாத்தையும் எங்ககிட்ட கணக்கு வரணும் எல்லாத்தையும். அத சரி பண்ணி ஆவணும் உடனே. இல்லன்னா வந்து நான் மேல வந்து உங்களுக்கு உங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. இது அவருக்கு வந்து ஒரு மாரி பயமாயிடுது. நம்ம பண்ணிட்டு இந்த மாரி இது மாரி இவங்க வந்து இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாங்கனால, அது என்னன்னா இவங்கள கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணாரா? இல்ல டாக்குமெண்ட்ஸ்லாம் எரிச்சப்ப இவங்க வந்ததுனால கொலை பண்ணாராங்கிறது சரியா தெரியல. என்ன பண்ணிருக்காரு, அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா? அன்னைக்கு டிசம்பர் வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு, இவரு என்ன பண்ணிக்கிறாரு, முன்னாடியே வந்து கரண்ட்ட வந்து கட் பண்ணிடுறாரு. கரண்ட்ட கட் பண்ணிட்டு, ஒரு இதுவும் ஒரு இமெயிலும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணி வச்சுர்றாரு. இது மாரி கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஈபிக்கு ஒரு இமெயிலும் போட்டுர்றாரு. கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவங்க ரூம்ல உட்காந்து அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஆக்சுவலா 3 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க அந்த பில்டிங்ல. நைட் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கிறாங்களாம். இவங்க 3 பேர் தான் வந்து இருந்திருக்கிறாங்க. அதுல வந்து சங்கர்ன்னு ஒருத்தர் வேலை பார்த்தவரு முடிச்சு 8 மணிக்கெல்லாம் நான் முடிச்சுட்டேன் வேலைய போயிட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவங்க கரண்ட் போச்சுன்னு சொல்லி என்ன டவுட் படுறாங்க. இவர் ஃப்ரண்ட் கதவெல்லாம் மூடிட்டு, அந்த உள்ளார கதவுக்குள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு இந்த ஆக்சஸ்லாம் கட் பண்ணிட்டு, இவர் என்ன பண்ணிக்கிறாரு போயிட்டு பெட்ரோல் எடுத்து, அ அந்த இதுல வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஊத்தி எரிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா, இவங்க பார்த்துருக்குறாங்க. இவங்க பார்த்துட்டு, அது பார்த்ததுனால ஊத்துனாரா? இல்ல இவங்க மேல பர்ப்பஸா கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணாருங்க சரியா தெரியல. அது என்ன பண்றாங்கன்னா, ஊத்தி எரிச்சிட்டு இருக்காரு. இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு தான் உடனே ஃபோன் எடுத்து ம போலீஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லி பையன்ட்ட வந்து போலீஸ் கூப்பிடுன்னு சொல்லி பையன்ட்ட சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. இதையும் பார்த்துட்டு ரொம்ப வந்து பயத்தினாலயும் ரொம்ப கோவப்பட்டு நம்மளுக்கு மேல இப்படி போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன பண்றாரு, அத எரிச்சிட்டு இருந்திருக்காருல்ல, அதோட என்ன பண்ணிட்டாரு, பெட்ரோல தூக்கி இந்த அம்மா மேல ஊத்திட்டாரு. இந்த அம்மா மேல ஊத்திட்டு, அந்த ஊத்திட்டு வந்தோனே, அந்த பெட்ரோல் ஊத்துனா எவ்வளோ வேகமா பரவும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ, அந்த பெட்ரோல ஊத்துனோன, அந்த டாக்குமெண்ட்லாம் எரிஞ்சதெல்லாம் இவங்க மேல பட வச்சு, உடனே டக்குன்னு வந்து இவரு கதவ மூட்டு வெளில வந்துட்டான். வந்தோனே அந்த வர சமயத்துல பெட்ரோல் ஊத்துறப்ப சிந்திருச்சு. இவ கா கா அவர் கால்ல சிந்திருச்சு. அதுல வந்து நெருப்பு பட்டுருச்சு. அதோட ரூம மூடிட்டு வெளில வந்தோனே ஃபுல்லா எரியுது. திகு திகுன்னு பெட்ரோல் ஊத்துனா எவ்வளோ வேகமா எரியும் பாருங்க. அவ்வளோ வேகமா எரியுது. அந்த அம்மா கத்துறாங்க. யாருக்குமே கேட்கவே இல்ல. ஏன்னா மக்களும் பார்த்துட்டு வந்து எல்லாம் சத்தம் போடல. அந்த அம்மாவும் கத்திருக்காங்க போல இருக்கு. சுத்தமா கேட்கவே இல்ல யாருக்குமே வெளியில. அந்த அம்மாவும் கதவு மூட்டு வந்தோனே அந்த அம்மாவால நெருப்பு இதுலருந்து மீண்டு வர முடியல. ஸோ நம்ம நெருப்பு பட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வேதனையா இருக்கும். எவ்வளோ எரிச்சலா இருக்கும். அவ்வளோ சூடு. அத தாண்டி கதவு திறந்து அவங்களால வர முடியல. அந்த நேரத்துல ஒண்ணுமே முடியாம அவங்க கத்திருக்கிறாங்க. அங்க யாருக்குமே காது விழல. வெளில வந்தத பார்த்து இவர் மட்டும் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு, ஃபயர் சர்வீஸும் வந்து ரூம்ல யார் இருக்கான்னு யாரும் கேட்கல. எத்தன பேர் இருக்கான்னு யாரும் கேட்கல. இவரும் வந்து இந்த ஆளும் சொல்லல உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இவரு மட்டும் வெளில வந்தோனே ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இவர மட்டும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு, ஃபயர் சர்வீஸ் வந்து அவங்க வேலைய முடிச்சிருக்காங்க. இதான் நடந்திருக்குது. இத வந்து எப்படின்னா, பிளான் பண்ணி இது மாரி எவனோ ஒருத்தன் திருடன் வந்தான், அவன் பண்ணிட்டான்னு சொல்லல. ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடலாம். யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து மறைச்சுக்கிறாரு. ஸோ, அந்த சிசிடிவிலயும் வந்து அந்த ரூம்ல இருக்கிறது வந்து எதுவுமே இல்ல. ஏன்னா, ஒரு நெருப்புல எரிஞ்சு போச்சா, என்ன பண்ணாரோ தெரியல. அங்க இருக்கிறது எதுவும் இல்ல. ஸோ, இதெல்லாம் வந்து உண்மைய வந்து ஒத்துட்டு இருக்காரு. பாருங்க, எவ்வளோ ஒரு கொடூரமா நடந்திருக்கு பாருங்க. அதாவது ஒரு நேர்மையான அதிகாரிகளுக்குலாம் நெறைய அப்படி நடக்கும். நம்ம சினிமாலலாம் பார்த்துருக்கோம். ஸோ நெறைய வந்து தப்பு பண்றவங்க, ரொம்ப ஃப்ராட் பண்றவங்க, அவங்கலாம் வந்து நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, இவங்க கூட வந்து பிரச்சனை வர வேணாம்னு சொல்லி அவங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பணத்தில வந்து பங்கு போட்டு கூட எவ்வளோ பேர் பண்ணுவாங்க. வேலை செய்றவங்க, ஆஃபீசர்ஸ் எவ்வளோ நடக்குது ஃப்ராடும் பார்த்துருக்கோம். லஞ்சம் வாங்குறது, போறதெல்லாம். ஆனா இவங்க ரொம்ப நேர்மையா இருக்கனால தான் அவ்வளோ தூரம் வந்து கண்டிப்பா அவர்ட்ட கேட்டுட்டு, அவங்க உயிர கூட மதிக்காம, அதாவது நம்மளுக்கு வந்து எதோ ஆயிடுமோ அப்ப கூட அவங்க மைண்ட்ல எதுவுமே இல்ல. ஸோ வேலையில தப்பு நடந்திருக்கு. அத கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்குல்ல. இல்லன்னா அவங்க செக்யூரிட்டி வந்து இருந்துச்சுக்கலாம். வீட்ல வந்து ஆனா அடிக்கடி இவர் நெறையா வந்து இவரால கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு அடிக்கடி அவங்க அம்மாவுக்குன்னு சொல்லி பையனும் போலீஸ சொல்லியிருக்கிறாரு.
அது மாரி வந்திருக்கப்ப, இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இவர்ட்ட வந்து பண்ண போறேன் மேல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒரு அலர்ட்டா வந்திருக்கலாம். அந்த மாரி பகல்ல வந்து யாராவது இருக்கிற சமயத்துல ஏதாவது பண்ணியிருக்கலாம். இவங்க நைட்ல தனியா இருந்து வேலை பார்க்குறப்ப, இவரு மட்டும் தான் இருக்கிறார். 2 பேர் வேலை போய் ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ராட் பண்றவன் அப்படிங்கிறப்ப, அவனுக்கு வந்து எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு தோணல பாருங்க. இவங்களுக்கு வந்து அந்த அவங்க வேலைய வந்து கரெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் தான் இருக்கு ஒழிய, மத்தபடி எதுவுமே வந்து இல்லாம ஒரு 55 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு பாவம். அப்படிங்கிறப்ப ஒரு தனியா மாட்டிக்கிட்டு இது மாரி ரொம்ப கொடூரமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அவங்க பண்ணிட்ட சமயத்துல மேல தீ அவங்க மேல பெட்ரோல் ஊத்துறோம், நெருப்புல பட்டு எவ்வளோ துடிதுடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கத்திருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே கேட்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவ்வளோ ஆனா பெட்ரோல் ஊத்துனாலே படபடன்னு பிடிச்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அது. அவ்வளோ தூரம் வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரிக்கு வந்து என்ன ஒரு பரிசு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இது வந்து எவ்வளோ கொடூரம். இனிமேலாச்சும் வந்து இது மாரி அவங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வேலை பார்த்தாங்கன்னா, செக்யூரிட்டி இருக்காம். நைட் செக்யூரிட்டி இருக்குன்றாங்க. ஆனா இருந்து கூட பிரயோஜனம் கிடையாது. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. அவங்க கீழ இருப்பாங்க போல இருக்கு. எதுவுமே வந்து பாருங்க, இவங்களும் ஒரு அலர்ட்டா இல்லாம இருந்துட்டாங்க. இது மாரி ஒரு தப்பு நடக்குது கண்டுபிடிச்சாங்கன்னா, நெறைய நம்ம கேஸஸ் பார்க்குறோம். அவங்க வந்து அந்த உயர் அதிகாரி மேல எவ்வளோ பண்றாங்க, என்ன பண்றாங்க, நெறைய நம்ம இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்குது. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு அலர்ட்டா இருந்திருக்கும். பையனும் இருக்கிறப்ப அவரும் சொல்லி ஏதோ அதாவது எது விஷயமா இருந்தாலும் ஆஃபீஸ்ல வந்து 4 பேர் இருக்கிறப்ப, நம்ம வந்து எப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃபா பண்ணணும் எதுவா இருந்தாலும் விஷயத்த. இது மாரி வந்து பண்ணி உயிரே போயிடுச்சுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தானே இது. அப்ப யாருமே நேர்மை இருக்கக்கூடாதா? தப்பு பண்ணவங்க மேல நம்ம வந்து நம்ம அது இது அவங்க மேல வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரி ஆயிடும். ஸோ இது வந்து பார்க்குறவங்க என்ன ஆகும்? ஐயோ! நம்ம வந்து கரெக்ட்டா இருந்தோம்னா பிரச்சனை வருமோ போன்னு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன கரெக்ட்டா ப்ரொசீஜர் அது மாரி கவர்மெண்ட்டும் வந்து ஒரு புரோட்டோகால் குடுக்கணும். அதுவும் வந்து இது மாரி தப்புலாம் நடந்துருச்சு. ஒரு நேர்மையா அதிகாரி வந்து நேர்மையா செயல்படுறாங்கன்னா, அதுக்கும் வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ ஃபியூச்சர்ல இது மாரிலாம் நடக்கக்கூடாது. இப்ப தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க கேட்கறாங்க ஒரு அதிகாரின்னா, அப்ப அதிகாரிக்கு என்ன வந்து அப்புறம் அவருக்கு அவங்க என்ன இருக்குது சொல்லுங்க. அவங்க 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 அதிகாரத்த பயன்படுத்தவே முடியல. கேட்டா அது மாரி கொன்னுடுவாங்கன்னா, அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். இது இன்னும் ஃபர்தரா இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே தப்பு நடக்குது கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கு தகுந்த வந்து எப்படி எப்படி வந்து அத வந்து சேஃபா ஹேண்டில் பண்ணணுங்கிறது கூட இந்த காலத்துல வந்து ரொம்ப இதா போச்சு. ஏன்னா அப்பலாம் அப்படி கிடையாது. இப்பலாம் வந்து ரொம்ப சேஃபா வந்து அத ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இல்லன்னா நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தா கூட அவங்க ஜெயிலுக்கு போனா கூட எவ்வளோ வந்து வெளில வந்துடுறாங்க. வந்து பண்ணாங்களேன்னு சொல்லி அவங்க மேல ஒரு காண்டா இருப்பாங்க. அத கூட பழி வாங்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பலவிதமான இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நேர்மையா இருக்கணுங்கிறப்ப அது எவ்வளோ தடைகள் வருது, எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் வருது, உயிருக்கே ஆபத்தெல்லாம் வருதுங்கிறத பார்க்குறப்ப, என்ன இப்படியா உலகம் இப்படி இருக்குதேன்னு சொல்லி தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா அதுக்கு நம்ம நேர்மைய விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால அத வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி அந்த அதிகாரத்துல இருக்கவங்க பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க. அதுதான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.